இயேசுவிலே பிரியமான பிள்ளைகளே, மிக அருமையான இறை வசனங்களினால் நம் ஆண்டவராகிய தேவன் நம்மை இந்த நல்ல நாளிலே மனம் திரும்பிய மனமாறிய ஒரு வாழ்க்கையை நோக்கி நடக்கச் சொல்லுகிறார். ஆண்டவன் அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்லி மனதையும் தேற்றுகிறார். எந்த பாவியையும் ஆண்டவன் வெறுப்பதில்லை, எந்த பாவியையும் இறைவன் பழிவாங்குவதும் இல்லை. ஆக கடவுளையே ஒத்துக்கொள்ளுகிறார், எவனையும் நான் பழிவாங்க மாட்டேன், எந்த பாவத்தை செய்தாலும் அவனை நான் அழிக்க மாட்டேன். ஆனால் ஒன்று நிச்சயம், நற்செய்தியை சொல்லுகிறார், கோபப்படாதீர்கள், சகோதரனை முட்டாள் என்று சொல்லாதீர்கள், உங்கள் சகோதரனை அறிவிலேயே என்று சொல்லாதீர்கள். இதுதான் ஆண்டவருக்கு கடுமையான ஒரு கோபத்தை வரவைக்கிற வார்த்தைகளாக மாறுகிறது. நான் எல்லாவற்றிலும் சரியாக தான் இருக்கிறேன், ஆனால் அவனை பார்த்தால் எரிச்சல் வருகிறது, அவனை பார்த்தால் கோபம் வருகிறது, அவனை பார்த்தால் எரிச்சல் வருகிறது, அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது, தகாத வார்த்தைகள் வருகிறது. இதைதான் ஆண்டவன் கடுமையாக எதிர்க்கிறார். இப்படி நீங்கள் எவர் மீதாவது மனத்தாங்கள் வைத்திருந்தால் உங்கள் காணிக்கையை அங்கேயே வைத்து விடுங்கள், பீடத்தின் மீது கூட அல்ல, அங்கேயே வைத்து விடுங்கள். Don't bring it near to the altar, just leave it behind the church. ஆகவே அங்கேயே வைத்து விடுங்கள், அது வேண்டாம். ஆகவே பல்வேறு காரியங்களில் ஈடுபட்டு சகோதர சகோதரியிடம் உறவுகளை முறித்துக் கொண்டு நீங்கள் அளிக்கிற பலி எனக்கு அருவருப்பை தருகிறது, எனக்கு இல்லை, ஆண்டவருக்கு. ஆக பிரியமான பிள்ளைகளே, இதைதான் ஆண்டவன் அழுத்தமாக சொல்லுகிறார். நாமும் ஒரு பாடலை பாடுவோம், உறவோடு வாழும் உள்ளங்கள் நடுவில் தெய்வம் தரிசனம். யாரும் இல்லாமலும் வாழ்ந்து விடலாம், யாரும் எனக்கு தேவையில்லை என்பதெல்லாம் அபத்தம், குற்றம், அநியாயம், அக்கிரமம், ஆணவம், திமிர், கர்வம். யார் இல்லாமல் நீ எப்படி வாழ முடியும்? அண்ணன் வேண்டாம், தம்பி வேண்டாம், அவனிடம் சண்டை, இவனிடம் சண்டை, அவனிடம் சண்டை, இப்படி சண்டை, அப்படி சண்டை, நீ வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? இதைதான் ஆண்டவன் சாடுகிறார். இந்த வாழ்க்கையில எல்லாம் சுலபம், ஆனால் உறவை முறித்துக் கொள்வது என்பது கொலைக்கு சமம் என்பதை ஆண்டவன் சொல்லுகிறார். ஆகவே பிரியமானவர்களே, பல பேருக்கு கோபம் வருகிறது. கோபம் ஒரு கடுமையான ஒரு நோய். ஆகவே கோபம் இரண்டு பேரை அழிக்கிறது. ஒன்று, கோபப்படுறவங்களுக்கு என்ன நடக்கும் சொல்லுங்க பாப்போம். கோபப்படாத மாதிரியே நடிக்காதீங்க. மூஞ்செல்லாம் பார்த்தா கோபப்படுற மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு போடுற சோத்துல போடுற மசாலா, அந்த குழம்புல அந்த மசாலாவை அள்ளி போட்டு அப்படி கிண்டி அதை எடுத்து அடிச்சா கோபம் வரும், உணர்ச்சி அதிகமாக வரும். எப்போ? மசாலா, மீனுக்கு ஒரு மசாலா, சிக்கனுக்கு ஒரு மசாலா, மட்டனுக்கு ஒரு மசாலா, எல்லாத்தையும் போட்டு கலக்கி அந்த கறியில் அப்படியே இப்படி பண்ணி பொரிச்சு எடுத்து அடிச்சா நிச்சயமாக சொல்லுகிறேன் கோபம் வரும், உணர்ச்சி வரும். உணர்ச்சிகளுக்கு முக்கிய காரணமே மசாலா. இதுல வேற ஊர்ல அரைச்சிக்கிட்டு வர்றது, அதுல வேற என்கிட்ட போன் பண்ணி உங்களுக்கு வேணுமா மசாலா அப்படின்னு போன்ல என்ன கேட்கறது. ஏன் நல்லா இருக்கிறது பிடிக்கலையா? அதுக்கு பேரு கரம் மசாலா, பேர் வச்சுக்கிறான் பாரு, கரம். சொல்லுங்க பாப்போம். ரெண்டு பேரை அழிக்கும் கோபம் எது? ரெண்டு பேரை அழிக்கும் கோபப்பட்டா. என்ன அழிக்கிற மாதிரி பாக்குறீங்க? ரெண்டு பேரை அழிக்கும். ஒன்று உன்னை அழிக்கும், இரண்டு இன்னொருவனையும் அழிக்கும். அவ்வளவுதான். ஆகவே நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது, இறைவா எனக்கு கோபப்படாமல் இருக்கிற மனதை தாரும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கணும். இங்கிலாந்து தேசத்தை ஜார்ஜ் என்ற மன்னன் ஆண்டு கொண்டிருந்தார். அவனோடு ஒரு டாக்டர் பணி செய்து கொண்டிருந்தார். அவருக்கு தேவையானதெல்லாம் செய்வார், ஒரு டாக்டர். ஆனால் அவருக்கு அடங்க முடியாத, கட்டுக்கடங்காத கோபம் வரும். யாரை பார்த்தாலும் ஒரு எரிச்சல், கோபம். ஒரு டாக்டர் நீங்க கூட சொல்லுவீங்களா பல நேரம், சாமியாருக்கு இப்படி கோபம் வரலாமா சொன்னீங்களா இல்லையா? இயேசுநாதரே கேள்வி கேட்கிறாள் இல்ல, இயேசுநாதருக்கும் கோபம் வந்தது. கோபம் வர வேண்டும், அது உண்மையான ஒரு சூடு சுரணையில் இருந்து வெளியே வருவது. ஆனால் கோபமே வாழ்க்கையாக உன்னுடைய ஸ்டைலாக மாறிவிடக்கூடாது. அதை தான் இயேசு சாடுகிறார். கோபப்பட்டு அடுத்தவனை பாதித்து தன்னையும் பாதித்து செத்து போகக்கூடாது.
கோபப்படுறவங்களுக்கு ஒரு நோய் வரும். அந்த நோய்க்கு பெயர் என்ன? மனப்பிராந்தியா? கோபப்படுறவங்களுக்கு ஒரு பெரிய நோய் ஒன்று வரும். அது என்னது? சொரியா? என்ன நோய்? பிபி அதிகமாகும். அதான் பிபி. அது பேர் தான் பிபி. அது வந்தா என்ன ஆகும்? முடிஞ்சு போச்சு. இவ்வளவுதான் வேலை. கோபம் ஒருவனை அழிக்கும் என்றால் இதுதான். வேற எந்த நோயில ரத்த கொதிப்பு அதிகமாகாது. கோபம் என்கிற நோயிலே ரத்த கொதிப்பு பிபி அதிகமாகும். பிபி அதிகமானா முடிஞ்சு போச்சு. அப்ப உன்னை அழித்துக் கொள்வது யார்? ஏன் சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வருது? சின்ன சின்ன வயதிலெல்லாம் ஹார்ட் அட்டாக் வருது. பெரிய பெரிய பணக்காரர்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது. ஆகவே யோசித்து பாருங்கள். ஆண்டவன் அதை தான் யோசித்து சொன்னாரோ என்னவோ தெரியாது. உன் சகோதரியிடம் கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? அவன் இல்லாம நீ வாழ முடியாது. உன் சகோதரியிடம் கோவப்பட்டு ஆண்டவரா, இதுல வேற நடிப்பு. இறைவா இதோ வருகின்றோம் உம் திருவுள்ளம் நீரே. போ. இதுல வேற எல்லாத்தையும் பண்ணிட்டு எல்லாருக்கிட்டையும் சண்டை, யாருக்கிட்டையும் பேசுறது இல்லை. கோயில்ல வந்து என்னது எங்கு போகிறீர் ஏசுனது மட்டும் நேரா வந்தோம், உங்க வீட்டுக்கு தாண்டி வரேன் அப்படின்னு நேரா சொல்லுவார். இரண்டாவது எத்தனை பேர்கிட்ட நீங்க சண்டை போட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்கன்னு பாருங்க. எதுக்கு இந்த கோபம்? கௌரவமா? ஒரு அரக்கத்தனம், முட்டாள்தனம், ஒருவனை அழிக்கிற விஷக்கிருமி கோபம். உன் அண்ணன் மீதோ தம்பி மீதோ அக்கா மீதோ கணவன் மீதோ மனைவி மீதோ கோபம் இருந்தால் விட்டுரு. அடுத்த செகண்ட் ரெடி ஆயிடணும். 15 வருஷம் நான் பேச மாட்டேன், 30 வருஷம் நான் கூட தான் கோபப்படுறேன், அடுத்த செகண்ட் மாறிடணும். அதான் மனிதன். வைராக்கியத்தை வைக்க கூடாது, புற்றுநோயாக மாறிவிடும். புற்றுநோய் தான் வைராக்கியம். ஆக நம்மிடம் இருக்கிற குணங்களே நமது நோய்களாக மாறிவிடும். ஆக பிரியமானவர்களே, அந்த டாக்டர் என்ன செய்தார் தெரியுமா? பல நேரங்களிலே அவர் சொல்லுவார், நான் சாவது இன்னொருவன் மீது நான் காட்டுகிற கோபம்தான். நான் எப்பொழுது சாவேன் என்றால் நான் இன்னொருவனிடம் கோபம் காட்டுகிறேனே அப்பொழுதுதான் எனக்கு மரணம் ஏற்படும் என்று சொன்னார். அதன் பிரகாரமாக அவர் ஒரு கலந்துரையாடலில் இருந்தார். கலந்துரையாடலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற பொழுது வாக்குவாதம் எழுகிறது. வாக்குவாதம் வந்த பிறகு அங்கிருந்து கோபத்தோடு வெளியேறுகிறார். கோபத்தோடு வெளியேறிய அவர் கொஞ்ச நேரத்தில் ஹார்ட் அட்டாக், செத்து போகிறார். ஆகவேதான் ஆண்டவன் கோபத்தை தவிர்த்து விடுங்கள், சினத்தை தவிர்த்து விடுங்கள். அவ்வளவுதான். ஆக பிரியமான பிள்ளைகளே, மனதோடு கோபம் நீ வளர்த்தாலும் பாவம், மெய்யான அன்பே நம்முடைய தெய்வீகமாகும். இதைதான் ஆண்டவனும் சொல்லுகிறார். அந்த மனதோடு கோபத்தை தவிர்த்து விடுங்கள். கோபம் வர வேண்டும், ஆனால் கோபம் விரோதமாக மாறக்கூடாது. கோபம் வர வேண்டும், கோபம் உன்னை அழிக்கக்கூடாது. கோபம் வர வேண்டும், இன்னொருவரை முட்டாள் என்று சொல்லுகிற அளவுக்கல்ல. கோபம் வர வேண்டும், இன்னொருவரை அறிவிலேயே என்று சொல்லுவதற்கல்ல. கோபம் வர வேண்டும், பல காலங்களுக்கு பல ஆண்டுகளுக்கு இவருடன் பேச மாட்டேன், பழக மாட்டேன், வாழவே கூடாது. இப்படிப்பட்டவர்கள் சமுதாயத்தில் விரோதங்களோடும் குரோதங்களோடும் அண்ணனோடும் தம்பியோடு கணவரோடு மனைவியோடு பிள்ளைகளோடு வாழ்ந்து கொண்டு எப்படி நீ இயேசுவை ஆமென் என்று சொல்லி வாங்க முடியும்? இதோ கண்களை மூடிய வண்ணமாய் கைகளை இதயத்திலே வைத்து நான் படுகிற வேதனைகளுக்கும் நான் விடுகிற கண்ணீருக்கும் யார் காரணம்? நான் யாரையெல்லாம் என் வார்த்தையால் நோகடித்திருக்கிறேன், யாரையெல்லாம் காயப்படுத்திருக்கிறேன். இறைவன் நான் செய்கிற பாவங்களுக்கு தண்டனை கொடுத்தால் என்னால் அதிலிருந்து தப்ப முடியுமா? அப்படி இருக்கிற பொழுது எனக்கு எதிராக யாரோ என்றோ எப்பொழுதோ எந்த மனநிலையிலேயோ செய்த ஒன்றை மனதிலே வைத்துக்கொண்டு தீராத ஆறாத காயங்களை சுமந்து கொண்டு வாழ்கிறேனே, இதற்கு பெயர் வாழ்க்கையா? இதுதான் ஆண்டவன் சொல்லிக் கொடுத்த அன்பா? நாம் எல்லோரும் ஜெபிக்கிறோமே, எங்கே 2-3 பேர் என் பெயரால் ஒரே மனதோராய் ஜெபிக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவே நான் ஜீவித கடவுளாய் இருக்கிறேன் என்று வேதத்தில் சொன்ன தகப்பனே என்று சொல்லுகிறோமே. எந்த குடும்பத்திலே
ஒரு மனதோராய் ஜெபிக்கிறார்கள். கணவனின் மனது வேறு, மனைவியின் மனது வேறு. ஒரே ரத்தம், ஆனால் அவ்வளவுக்கும் வஞ்சம். ஒரே குடும்பம், ஆனால் அவ்வளவு விரோதம். ஒரே பங்காளிகள், ஆனால் அவ்வளவு முரண்பாடுகள். ஒரே தெருவை சேர்ந்தவர்கள், ஒரே அன்பியத்தை சார்ந்தவர்கள், ஒரே பங்கை சார்ந்தவர்கள். பாப்பா, எத்தனை வேறுபாடுகள், எவ்வளவு சண்டைகள், எவ்வளவு தரகுறான வார்த்தைகள், பேச்சுக்கள், கோபங்கள், தாபங்கள். இவைகளோடு நான் ஆண்டவரோடு இருக்க முடியுமா? இவைகளை வைத்துக் கொண்டு நான் பல ஆண்டு வாழ வேண்டும் என்று ஜெபிக்க முடியுமா? அப்படி வாழ்ந்துதான் யாருக்கு என்ன பிரயோஜனம்? என்றாவது ஒரு இரவு நிம்மதியாக தூங்கியதுண்டா? என்றாவது ஒரு நாள் என் வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் வந்ததுண்டா? நான் யாருக்கு ஆறுதல் தந்திருக்கிறேன்? எனது வார்த்தைகள் யாரையாவது மகிழ்ச்சி படுத்தியிருக்கிறதா? யாரையாவது வாழ வைத்திருக்கிறதா? எத்தனை சாபங்கள்! அறிவிலிகளே, முட்டாள்களே, ஒன்றும் தெரியாதவர்களே, எதற்கும் லாய்க்கு இல்லாதவர்களே, இவனெல்லாம் இருக்கக்கூடாது, வாழக்கூடாது, வரக்கூடாது, பேசக்கூடாது, உறவு கொள்ளக்கூடாது. பப்பா, இவைகளுக்காகவா ஆண்டவன் உன்னை இந்த உலகத்தில் விட்டு வைத்திருக்கிறார்? கொஞ்ச நேரம் யோசியுங்கள் பிள்ளைகளை. உங்களை எல்லோரும் இப்படி ஒதுக்கினால் உங்கள் வாழ்க்கை நரக வாழ்க்கையாக மாறிவிடாதா? வாழ்வது கொஞ்ச காலம். மீண்டும் அண்ணன் தம்பியாக பிறக்க போகிறோமா? அக்கால் தங்கையாக பிறக்க போகிறோமா? நண்பர்களாக பிறக்க போகிறோமா? அப்படி பிறந்தால் தான் வாழப் போகிறோமா? எதுவுமே நிலையில்லாத இந்த உலகத்திலே ஏன் விரோதங்கள்? பணம் இல்லை, பொருள் இல்லை, ஆனால் நிம்மதி இருக்கலாமே. காரணம் என்ன தெரியுமா? 12, 13, 10, 8, 5, 2, 3 ஆண்டுகளாக எத்தனை பேரிடம் நீ பேசாமல் இருக்கிறாய்? இதையெல்லாம் கேட்காமல் ஆண்டவன் நீ கேட்கும் ஆசீர்வாதங்களுக்கா பதில் சொல்ல போகிறார்? இந்த ஜென்மத்தில் ஆசீர்வதிக்க மாட்டார். இந்த ஜென்மத்தில் அவர் மண் மீது மனமிறங்க மாட்டார். உன்னை நான் மன்னித்தேனே, நீ அவனை மன்னித்திருக்க வேண்டாமா? நான் உன்னை பெருமைப்படுத்தினேனே, நீ அவனை பெருமைப்படுத்த வேண்டாமா? எத்தனை மனைவிமார்கள் கணவனின் சித்திரவதையால் எழுது கொண்டிருக்கிறார்கள். இதற்காகவா ஆண்டவா இந்த உலகத்திலே இருக்கிறேன்? என் கணவனின் சினத்தை கொஞ்சம் போக்கி விடுவாயா? என் மனைவியின் கோபத்தை கொஞ்சம் தனித்து விடுவாயா? என்றோ ஒரு நாள் பட்ட கோபத்தால் என் அன்பு தம்பியிடம் பேசாமல் இருக்கிறேன், என் அன்பு அண்ணனிடம் பேசாமல் இருக்கிறேன். ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் அல்லவா, ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் அல்லவா? இதயம் எப்படி பாடுபடும்? எவ்வளவு பேரோடு விரோதமாக நாம் இந்த உலகத்திலே வாழ்வது? கடவுள் நம்மை படைத்ததை குறித்து மகிழ்ச்சி அடைவாரா அல்லது வேதனைப்படுவாரா? ஆணிகள் அல்ல அவர் காயங்கள், நாம் ஏற்படுத்தியதான் காயங்கள். இன்றே திருப்பலி முடிந்து பேசாதவர்களோடு தொலைபேசியிலே தொடர்பு கொள், நேரடியாக போய் பேசு. அவர்கள் பேசவில்லை என்றாலும் சமாதானத்துக்கு அழைத்து வா. பரவாயில்லை, நம்மை மானங்கெட்டவர்கள் என்று சொல்லலாம், வாழ கதியற்றவர்கள் என்று சொல்லலாம். ஆனால் எல்லாவற்றையும் பார்க்கும் கடவுள் உன்னை கைவிட மாட்டார். பொறுமையாயிரு, நிதானமாயிரு. ஒருபோதும் கைவிடாத தெய்வம் உன்னோடு இருக்கிறார். நீ செய்கிற இரக்க செயல்களுக்கெல்லாம் ஆண்டவன் பதிலளிப்பார். ஆண்டவரோடு கொஞ்ச நேரம் பேசும். யாரையெல்லாம் காயப்படுத்திருக்கிறோமோ, யாரோடெல்லாம் பேசாமல் விரோதமாய் இருக்கிறோமோ, ஆண்டவரே அவர்களையும் என்னையும் மன்னித்து விடு என்று கேட்போம். நீ கொண்டவும் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். நீ கொண்ட உன் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். பாவத்தால் உம்மை கொன்றேனே, பாவத்தால் உம்மை கொன்றேனே. ஆயனே என்னை மன்னியும், ஆயனே என்னை மன்னியும்.
வலது கரத்தின் காயமே, வலது கரத்தின் காயமே, அழகு நிறைந்த ரத்தினமே, அன்புடன் முத்தை செய்கின்றேன். இடது கரத்தின் காயமே, இடது கரத்தின் காயமே, கடவுளின் திரு அன்புருவே, அன்புடன் முத்தை செய்கின்றேன். வலது பாத காயமே, வலது பாத காயமே, பயன் மிகு தரும் நற்கனியே, அன்புடன் முத்தை செய்கின்றேன். ஆணி கொண்டவன் காயங்களை அன்புடன் முத்தை செய்கின்றேன். திருவிழாவின் காயமே, திருவிழாவின் காயமே, அருள் சொரிந்திடும் ஆலயமே, அன்புடன் முத்தை செய்கின்றேன். ஆணி கொண்ட உன் காயங்களை அன்புடன் முத்தை செய்கின்றேன். தவக்காலம், தவறை உணர்ந்து கொள்கிற காலம், தவறிலிருந்து வெளியே வருகிற காலம். கோபத்தை நீங்கள் அடக்கவில்லை என்றால் கோபம் ஒரு நாள் உங்களை அடக்கம் செய்துவிடும். ஆமென்.